بسم الله الرحمن الرحيم وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض حونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உபதேசங்களையும் கட்டளைகளையும் கேட்களாகிய நம்மிடத்திலும் உண்டாக வேண்டும் என்பதை ஏராளமான இடங்களிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றார். மனிதர்களிடத்தில் கருணையும் இரக்கமும் மற்றவர்கள் மீதுள்ள அன்பும் என்னைக்கு குறைந்து விடுகிறதோ அந்த சந்தர்ப்பத்திலே இரண்டு சாரார்களுடைய வாழ்க்கையும் மிகவும் கஷ்டமான நிலைமைக்கு வந்துவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஓதி இருக்கின்ற ஆயத்திலே நம்மளை அழைத்து கூறுகின்ற வார்த்தை இபாதுர் ரஹ்மான் என்பதுதான். கருணையாளனின் அடிமைகள் என்ற ஒரு பட்டமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றார். அந்த கருணையாளனின் அடிமைகள் பூமியில் வாழும்போது பணிவுடன் வாழுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்முடைய பண்பாக அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றார். எப்போ மனிதனுக்கு பணிவு போய்விடும் என்று கேட்டால், அறிவில்லாதவர்களிடம் தவறாக பழகும்போது நம்முடைய பணிவும் நம்முடைய ஒழுக்கங்களும் கருணையும் கெட்டுவிடும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே ஆயத்திலே சொல்கின்றான், வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூனா காலு சலாமா. அறிவீனர்களிடத்தில் அவர்கள் பழகிக்கொண்டால் அமைதியாக இருப்பார்கள் அல்லது சலாம் சொல்லி திரும்ப வந்துடுவார்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே ஆயத்திலே நமக்கு நினைவுபடுத்துகின்றார். இந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லித் தருகின்ற அடிப்படையான ஒரு பாடம், முஃமின்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலேயும் கருணை இழந்தவர்களாக, இரக்க சிந்தனையோ இரக்க மனப்பான்மையோ கெட்டு போனவர்களாக இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக கட்டாயமாக நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு உண்டாக வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய சமூக வாழ்க்கையில், கொடுக்கல் வாங்கல்கள் நடத்தக்கூடிய இடங்களில், எல்லா இடங்களிலேயும் இரக்கம் என்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு பண்பு நம்மிடத்திலிருந்து போய்விட்டால் மனிதர்களாகிய நாம் விலங்குகளை போன்று அல்லது கால்நடைகளை போன்று
அதைவிடவும் மோசமானவர்களாக மாறிவிடும், மனித தன்மை அப்படி ஆகிவிடும் என்பதையும் குர்ஆன் கூறுகிறது. அதனால் மூமின்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும் இபாதத்து செய்யக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் பிறரிடத்தில் கருணை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஜுமாவின் மூலமாக உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் நாம் படித்து பார்த்தீங்கன்னால் கருணை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக கண்டித்ததாக குர்ஆனில் நாம் படிக்கலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் அவர்கள் சொன்ன பேச்சு கேட்கல என்ற சந்தர்ப்பத்தில் இனிமேல் அவர்களிடத்தில் எந்த நல்ல காரியத்திலேயும் ஷூரா செய்ய மாட்டோம், கலந்துரையாடல் செய்ய மாட்டோம் என்ற முடிவுக்கு வந்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கண்டித்து சூரத் ஆல் இம்ரானுடைய 159வது வசனத்தில் நீங்கள் பாருங்க, 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நினைவுபடுத்துகின்றான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்த கருணை காரணமாக நீ மென்மையுடையவராக இருக்கிறீங்க. அப்படின்னா இப்போ இருக்கிற உங்களுடைய தன்மை என்பது அல்லாஹ் தந்திருக்கின்ற கருணையால் பிறரிடத்தில் நல்ல விதத்தில் பழகக்கூடியவர்களாக மிகவும் மென்மையுடையவராக இருக்கிறீங்க. வலவு குன்த ஃபல்லன் வலீதல் கல்ப், நீ கோபக்காரனாகவும் கடுமையான உள்ளம் கொண்டவனாகவும், இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடியது. கோபம் என்பது மனிதனை தாக்கிவிட்டால் அவனுடைய உள்ளத்திலிருந்து நன்மை கெட்டு போய் அவன் கடுமையான உள்ளம் கொண்டவனாக மாறிவிடும். அதை ரெண்டை இணைச்சு அல்லாஹ் சொல்றான், நீ கோபக்காரனும் கடுமையான உள்ளம் கொண்டவனாகவும் இருந்தால் லன் ஃபல்லூ மின் ஹவுலிக், உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால் உனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த கருணையாக உள்ள அந்த மென்மையாக உள்ள அந்த பழக்கத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாத. அதனால் அந்த கோபத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவை மாற்றிக்கொள். எப்படி மாற்றணும்? அந்த யார் மீது கோபப்பட்டீர்களோ அவர்களுக்கு நீ மன்னித்து விடு. அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், அதை மன்னித்து விடு. இனிமேல் அவர்களோடு நீ ஷூரா செய்ய வேண்டும். அந்த ஆயத்தினுடைய சுருக்கத்தை சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வரக்கூடிய ஆள். அவருக்கு கூட ஒரு சில சந்தர்ப்பத்தில் கோபத்தின் காரணமாக ஒரு சில முடிவுகள் அவர் எடுக்கிறார். அந்த முடிவு அல்லாஹ்வுக்கு திருப்தியான முடிவு அல்ல. அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி வைத்து உலக அழிவு நாள் வரைக்கும் உள்ள மனிதர்கள் படிப்பதற்காக அது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்து நமக்கு படித்து தருகின்ற பாடம் என்ன? கோபம் என்பது மனிதர்களுக்கு ஏற்பட்டால் அவர்களுடைய உள்ளம் கடுகடுத்து போய் இரக்க சிந்தனை அவர்களை விட்டு நீங்கிவிடும். அப்படி நீங்கிவிட்டால் அதனுடைய அடுத்த விளைவு என்ன? அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்களை விட்டு ஓடி போக வேண்டிய, அவங்க கூட இருக்க முடியாது, அவங்க கூட பழக முடியாது, அவங்க கூட வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதே நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உனக்கு வந்துவிடக்கூடாது, முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் இந்த விஷயத்தில் முடிவெடுத்தோமோ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டு திரும்ப ஒரு விஷயம் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உன்னை நான் அனுப்பியதனுடைய நோக்கத்தை மறந்து விடாதே. உன்னை நான் அனுப்பி வச்சதின் நோக்கம் என்ன? எதற்காக அனுப்பல? மக்கள் மீது கடுமையான கோபம் கொண்டு நீ அவர்களை விரட்டுவதற்காக உன்னை அனுப்பல. கோபப்பட்டு நீ தனிமையில வாழக்கூடியதற்காக அனுப்பல. அனைத்து உயிரினங்கள் மீதும் அனைத்து படைப்பினங்கள் மீதும் உலகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அந்த ஆலமீன் மீது கருணையாளனாக தான் உன்னை அனுப்பி இருக்கிறேன் என்றான். இப்போ 3 விஷயங்கள் இந்த இடத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துறான். முதல்ல நம்மளை இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்தான். அதே போன்று உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அந்த கருணை இழக்கக்கூடிய
செயல்களிலே அது மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மூன்றாவதாக ரசூலுல்லாஹ்வுடைய உதாரணத்தையே நமக்கு காட்டி அல்லாஹ் நமக்கு அந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிறான். அதன் பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்பவும் நினைவுபடுத்துகிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகங்களில் உள்ள அனைத்திற்கும் கருணை காட்டக்கூடியவனாக தான் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன், அதை மறந்து விடக்கூடாது. இது மாதிரி நபிமார்களுடைய முன்னாடி இருந்த நபிமார்களுடைய வரலாறு குர்ஆன் கூறுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு 12வது அத்தியாயத்தில் படிக்கலாம். அதனுடைய 90வது வசனத்திலிருந்து 94 வரைக்குள்ள வசனங்கள்ல நீங்க பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அவரை கிணத்துல போட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவரிடத்திலேயே உதவி கேட்டு அவருடைய சகோதரர்கள் வர்றாங்க. ஒரு பெரிய குடும்ப பிரச்சனையுடைய முடிவு. இப்போ முடிவுக்கு பிறகு அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க, நீ யூசுப் தானே, எங்களோட சகோதரன் யூசுப் தானே அப்படின்னு கேட்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆமா நான் உங்களோட சகோதரன் யூசுப் தான், இது உங்களோட சகோதரன் தான், என் கூட இருக்கிறது உங்களோட சகோதரன் தான் அப்படிங்கிறதை நினைவுபடுத்தி அவர் சொல்றாங்க, இதுவரைக்கும் நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க தவறாக நடந்து கொண்டோம். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற வார்த்தை என்ன, அது நான் பொருட்படுத்தல, நீங்க சொன்ன அந்த விஷயத்தை பற்றி நான் நீங்க செஞ்ச அந்த காரியத்தை பற்றி நான் ஒரு பெரிய விஷயமாக எடுத்தல. காரணம் என்ன, அவர் அதுக்கு கூறின காரணம், லகத் மன்னல்லாஹு அலைனா இன்னஹு மய்யத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுலீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க அப்படி தப்பு பண்ணாலும் அல்லாஹ் எனக்கு நிறைய அருள் செய்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு செய்த அருளை நான் மறக்க கூடாது, அதனால நான் உங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு. என்ன கிணத்துல போட்டவங்க தான் இவங்களை உள்ள வைங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்க தான் தப்பு பண்ணி இருக்கிறவங்க தான் புரிஞ்சு போயிடுச்சு. எல்லா விதத்திலையும் பழி வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க செஞ்சதை நான் பொருள்படுத்தல. அது சொல்லிட்டு அவர் சொல்ல, வமை யத்தகி, எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வயஸ்பிர், அதன் பிறகு அவன் பொறுமையாக இருக்கிறானோ, ஃபஇன்னல்லாஹ லா யுலீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நல்லது செய்யக்கூடியவர்களுடைய கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக்காது. காலு தல்லா லகத் ஆஸரக்கல்லாஹு அலைனா வ இன் குன்னா லஹாத்திஈன் قال لا تثريب عليكم اليوم يغفر الله لكم وهو ارحم الراحمين. ஆச்சரியமான ஒரு நிகழ்வு தான் அது. அவங்களே சொல்றாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க உண்மையில தவறாக நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அது நான் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா எடுக்கல, உங்களுக்கு நான் இன்னைக்கு மன்னிச்சு கொடுத்துட்டேன். காரணம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மன்னிச்சு தரட்டும். காரணம் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கருணையாளனின் மிக கருணையாளனாக இருக்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் பாருங்க, அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டது, அவர் கிணத்துல போடப்பட்டது, அவருடைய வாப்பா அவருக்கு காண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது, எல்லாமே அவருடைய சகோதரர்கள் அவருக்கு செய்த அந்த துரோகத்தினால தான். அவர் மீது பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. எதற்கு அல்லாஹ் நமக்கு அப்படி சொல்லி தருகிறான்? நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நம்முடைய சமூக வாழ்க்கையிலையும் நம்மீது தவறாக நடந்து கொண்டவர்கள் மீது, நம்மீது மோசமாக நடந்து கொண்டவர்கள் மீது நாம் எல்லை மீறிய செயல்களில ஈடுபடக்கூடாது. நாம் மோசமாக கருணை இழந்தவர்களாக நாம் செயல்படக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படிச்சு தருகிறான். காரணம் என்ன, இந்த நிகழ்வுகள் எல்லாம் காலப்போக்கில் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படி நிகழ்வுகள் நடக்கும் போது மூமின்கள் என்ற அடிப்படையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையான விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி தருவதோடு அவர்களுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிச்சு தரட்டும் என்று அவர் சொல்லி, அவர் சொல்ற காரணம் என்ன, வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் கருணையாளர்களில் மிகப்பெரிய கருணையாளன். இப்ப தவறுகளையும் குற்றங்களையும் நாம் செய்யும் போது என்னாகும், நாம் அல்லாஹ்வுடைய கருணை விட்டு தூரமானவர்களாக ஆகிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை குர்ஆன் வேற சில சந்தர்ப்பத்தோட சேர்த்து குர்ஆன் கூறுகிறது. நம்முடைய இரக்க சிந்தனை
யார் யாரிடத்தில் நாம் காட்ட வேண்டும் என்பதை குர்ஆன் விரிவாக சொல்ற இடத்துல பாருங்க. அதற்கு மிக தகுதியான இன்னொரு சாரார்கள் யார்? நம்முடைய பெற்றோர்கள் தான் அதுக்கு மிக தகுதியானவர்கள். ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு செய்தி வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு, மிக உடம்பு முடியாத சூழ்நிலையில இருக்கு. அந்த உடம்பு முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது மகன் எந்த விதமான பொருளாதார உதவி செய்யாம இருக்கிறான். ஏன் அப்படி செய்யாம இருக்கிறான்னு கேட்டால், ஏற்கனவே தாயிடத்தில் அவர் ஒரு சொத்து கேட்டாரா, அது தாய் கொடுக்காததுனால அவங்க முடியாத இருக்கிற சூழ்நிலையில நான் எந்த உதவி செய்ய மாட்டேன், தேவை இருந்த தாய் அந்த சொத்தை விட்டு செலவு பண்ணட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு மகன் வந்ததாக உள்ள ஒரு செய்தி. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவுபடுத்துகிறான், உங்களுடைய தாய்மார்கள் யார், உங்களுடைய தந்தையிடத்தில் நீங்கள் எப்படி பழகி கொள்ள வேண்டும். கருணை இல்லாதவர்களாக நீங்க பழகி கொண்டால், நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் ஏதாவது ஒன்று சுட்டிக்காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பழி வாங்க ஆரம்பித்தால், நம் மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தால் நாம் தாங்க முடியுமா? நம்மளால் அது சகித்து கொள்ள முடியுமா? ஒரு நேரமாவது ஒரு சிறு நேரமாவது நம்மளால் அந்த நேரத்தை கடந்து செல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அருள்களோ அல்லாஹ்வுடைய கருணைகளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்திவிட்டால் அதை கொண்டு வரக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற வார்த்தை பாருங்க, வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கிறான். என்ன தீர்ப்பளித்திருக்கிறான்? அவனை தவிர நீங்க யாருக்கும் இபாதத்து செய்யக்கூடாது. முதல்ல நாம் செய்ய வேண்டிய கடமை. இரண்டாவது அதை சேர்த்து அல்லாஹ் சொல்றா, வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் இஹ்சான் செய்ய வேண்டும். நன்மையான அனைத்திற்கும் அவர்கள் தகுதியானவர்கள், அந்த நன்மைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உன்னிடத்தில் உன் கூட 2 பேரோ அல்லது ஒருத்தர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? இஹ்சான் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். வலா தகுல் லஹுமா உஃபின். அவர்கள் மீது அவர்களிடத்தில் சீங்கிற ஒரு வார்த்தை கூட, பிடிக்காத சந்தர்ப்பத்தில் முதல்ல வரக்கூடிய அந்த வார்த்தை கூட, அது அவர்களுக்கு தாங்க முடியாத வார்த்தை, அந்த வார்த்தை கூட உன்னிடத்தில் வரக்கூடாது. வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அவர்களை வெறுப்போட அவங்களை அகற்றக்கூடிய காரியங்கள், அவர்கள் மீது அவனுடைய வெறுப்பை காட்டக்கூடிய காரியங்கள், அதுவும் அவர்கள் மீது இருக்கக்கூடாது. அவர்களிடத்தில் அழகான முறையில கண்ணியமான முறையில பேசிக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய இதே ஒரு சம்பவத்தில் தாய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது மகனிடத்தில் வயத்திலிருந்து லிவர் பிரச்சனையாகி அந்த நீர் தண்ணியில என்ன செய்யறாங்க, அந்த நீரை சிரிஞ்ச போட்டு வெளியில எடுக்கிறாங்க. என்ன நடக்குது தாய்க்கு தெரியல. இதே மகன்கிட்ட கேட்டிருக்கும் போது என்ன சொல்றாங்க, எப்படிப்பா இந்த நீரெல்லாம் வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, பெரிய கடப்பாறை இருக்குல்ல, அது குத்தி எடுப்பாங்களா அப்படின்னு தாய்க்கு வழக்கம் கொடுத்திருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சந்தர்ப்பத்தில் கூட கேலி கூத்தாக தனக்கு ஏற்கனவே ஒரு சொத்து வழங்கலை என்ற ஒரு காரியத்தை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாய்மார்களிடத்தில் தந்தையிடத்தில் தவறாக பேசிக்கொள்ளக்கூடியது காரணம் என்ன? இரக்கம் என்பது, கருணை என்பது இல்லாத போன சந்தர்ப்பம். வாகனத்திலே பகல் நேரங்களிலே பயணம் செய்ய முடியாத சூழ்நிலை பெண்களுக்கு வருது. காரணம் என்ன? ஆடை கலாச்சாரம் ஒரு காரணமா இருந்தாலும் அதைவிட மனிதர்களிடத்திலிருந்து இரக்கம் என்பது போய்விட்டது, கருணை என்பது இல்லாமலாகிவிட்டது. காரணம் என்ன? அவனை மனிதனாக்கக்கூடிய உணவுகளை எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டு, நல்ல ஹலாலும் தொய்யுமானதை புறக்கணித்து விட்டு, மனிதனை மிருகமாக்கக்கூடிய மதுவை அருந்தக்கூடிய சூழ்நிலைக்கு அரசாங்கமே அவனை தள்ளிவிட்ட சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி மனுஷனுக்கு கருணை இருக்கும்? தன்னுடைய அறிவு பயன்படுத்த முடியலையே. மனிதன் என்ற நிலைமை போய்விட்டு ரோட்டில் ஒரு நாயோ ஒரு பன்றியோ படுக்கதை போன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழைத்து அதே பணத்தை கொடுத்து சாராய கடையில போய் மது வாங்கி
அவர் ரோட்டில் படுத்து கிடக்கிறார் ஆடை இல்லாதவனாக. அவன்றிருந்து எப்படி கருணை வரும்? அவன்றிருந்து எப்படி இரக்க சிந்தனை வரும்? இதெல்லாம் அழிக்கக்கூடிய காரியங்களிலே ஈடுபடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நீங்கள் ஒருபோதும் ஷைத்தானுடைய காலடிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய காலடி என்ன? மது என்பது இஸ்லாம் ஷைத்தானுடைய காலடியாக சொல்லுது. சூதாடுவது என்பது ஷைத்தானுடைய காலடியாக சொல்லுது. விபச்சாரம் என்பது ஷைத்தானுடைய காலடியாக இஸ்லாம் கூறுகிறது. இதெல்லாம் இரக்கத்தை அளிக்கக்கூடிய காரியமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களிடத்தில் இப்படி பழகிக் கொள்ள வேண்டும் இந்த ஆயத். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, எனக்கு யாரிடத்தில் அதிகமான கடமை? எனக்கு முதல் கடமை யாரிடத்தில்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாயிடத்தில் தான். நான் இன்னும் அதிகமான ஹக்கு எனக்கு யாருக்கிட்ட இருக்கு? திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாயிடத்தில். 3 தடவையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாயிடத்தில். 4வது முறைதான் தந்தையிடத்தில் சொன்னாங்க. அப்போ தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் கருணை காட்டுவது, அது போன்றுதான் நம்மளுடைய மனைவிமார்களிடத்திலும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உங்களுக்கு அவர்களை நான் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிதான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அவர்களுடைய மர்மஸ்தானம் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் அனுமதித்தது எப்படி? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி. மீசாக்கன் வலீலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், மிக உறுதியான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பெண்ணை இதுவரைக்கும் தந்தையோ சகோதரர்களோ பாதுகாத்த ஒரு பொண்ணை இனிமேல் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்பதுதான் அந்த உறுதிமொழி. அந்த மீசாக்கன் வலீலா என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வஆஷிரூஹுன்ன பில் மாரூஃப். பெண்களிடத்தில் நீங்க பழகும் போது எப்படி பழகிக் கொள்ள வேண்டும்? அவர்களிடத்தில் நல்ல முறையில் பழகணும். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அதை நீங்க மறக்க கூடாது. அவர்களிடத்தில் நீங்க வெறுக்கக்கூடிய காரியங்கள் நீங்க பார்க்கலாம், அது இருக்கதான் செய்யும். அப்படி இருந்தாலும் நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் வச்சிருக்கலாம். அல்லாஹ் படிச்சு தர்ற பாடம் மண்டையில சரியா இருக்கணும். எப்படி? நீங்க வெறுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். தொழுகை மனுஷன் வெறுக்கதான் செய்யறாங்க, விருப்பப்பட்ட தொழுகிறாங்க. எத்தனையோ பேர் நேரமாச்சு வேற வழி இல்லைன்னு சொல்லிதான் தொழுகைக்கு வர்றாங்க. ஜக்காத்து விருப்பப்பட்ட கொடுக்கறாங்க இல்ல, ஆனா அதுல எல்லாத்திலையும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகள் நமக்கு வச்சிருக்கு. அந்த நன்மைகள் அடைய வேண்டுமானால் அல்லாஹ் அதுல நன்மைகள் வைத்திருக்கிறான் என்ற எண்ணத்துடன் அதை அணுகணும். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவா. அதை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அது மாதிரி அந்த மனைவியோட நீங்க இருக்கும்போது நீங்கள் மென்மையான முறையில் அவர்களுக்கு பழகிக் கொள்ள வேண்டும். ஏன்? பெண்ணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைச்சிருக்கிறான்? வளைவான விலா எலும்புகளை கொண்டு படைச்சிருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதை நீங்க ஒரேடியா நிமித்த பார்த்தா உடஞ்சுதான் போகும், அந்த வாழ்க்கை இருக்காது. அப்படியே விட்டு வைக்க கூடாது. இதுக்கு 2க்கும் முறையில நல்ல முறையில நேர்வழியில கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை செய்யணும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து இறங்கி மதீனா பள்ளிக்கு வெளியில வரும்போது பெண்கள் கூட்டமா நிற்கிறாங்க. என்ன? அவங்களுடைய கணவன்மார்கள் அடிச்ச காயத்துடன் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறினார், திரும்ப பேசினார், ஹியாருக்கும் அஹ்ஸனுக்கும் லி அஹ்லிக்கும். உங்களில் நல்லவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு ஆரம்பிக்க கூடியது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்துடன் பேசியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாத மனிதர்கள் பழகி கொண்ட விஷயத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி சொல்கின்றான், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா வ ஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாஇஹிம் குலுகா. அபூ தாவூதிலே திர்மிதியிலே வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களில் நல்லவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவிமார்களிடத்தில், உங்களுடைய இணைகளிடத்தில், உங்களுடைய பெண்களிடத்தில் நல்ல முறையில் பழகி கொள்ளக்கூடியவங்க தான். காரணம் என்ன? இவர்களை பற்றி நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடத்தில் கேள்வி கேட்பான். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கொன்று விட்டால் அது என்னுடைய மகள் தானே, நான் கொன்றதுக்கு யார் கேள்வி கேட்கிறேன் என்று மறுமை நாளிலே அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்க வைப்பான். அதே போன்று மனைவிமார்களிடத்தில் நல்ல முறையில் பழகவில்லை என்றால்
அது விஷயத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. யாருடைய துஆவை பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. இத்தகித் தாவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவனுடைய அக்கிரமத்துக்கு உள்ளானவர்களுடைய துஆக்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவில் எந்த விதமான திரையும் கிடையாது, அதை தடுக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. அதனால் என்ன செய்ய வேண்டும்? இரக்க சிந்தனையுடன் மனைவிமார்கள் நடக்க வேண்டும். திருமணத்திற்கு முன்னாடியும் சரி, திருமணத்திற்கு பின்னாடியும் சரி. இப்படி சொன்ன திருமணத்திற்கு முன்னாடி என்பது இரக்கமில்லாததுக்குண்டான அடிப்படை தான் வரதட்சணை என்பது. அந்த வரதட்சணை என்பது அந்த பெண்ணின் மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் எந்த விதமான இரக்கமும் இல்லாம, எந்த விதமான அன்பும் இல்லாதவர்கள் தான் இத்தனை பணத்தையும் ரொக்கமாக இந்தந்த பொருள்களையும் கொடுத்தால்தான் உங்க மகளுக்கு திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை போட முடியும். அதற்கு அவர்களை தெரு தெருவா பிச்சை எடுக்க விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் ஒழிப்பதற்கு தான் பாடுபட வேண்டும். அந்த விஷயத்தில் யாருக்கும் எந்த உதவி நாம் செய்யக்கூடாது. அது இரக்க சிந்தனையே கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும். அப்போ அந்த சந்தர்ப்பங்களை தவறாக பயன்படுத்தி என்ன செய்யறாங்க? திருமணத்துக்கு முன்னாடி கஷ்டப்படுத்துறாங்க. திருமணத்திற்கு பின்னாடி கொடுத்த பணத்திலே கொடுத்த நகையிலே அது இன்னும் வாங்கிட்டு வா என்று சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க. கொண்டு வந்தது குறைந்து போயிருக்கு என்று சொல்லி நாவின் மூலமாக மாமியார் கொடுமை தனியே. யோசிச்சு பாருங்க, இதெல்லாத்தினுடைய அடிப்படையே எது என்று நீங்க சிந்திச்சு பார்த்தால் மனிதர்களுக்கு உண்டாக வேண்டிய அடிப்படையான ஒரு எண்ணம் என்ன? அல்லாஹ்வுடைய அடிமைகள் மீது கருணை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த கருணை எப்ப நம்ம விட்டு போகிறதோ அப்ப நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பல் அன்ஆம் கல் அன்ஆம், கால்நடைகள் போன்று சிந்தனை இல்லாதவர்களாக, கால்நடைகளை போன்று அவங்களோட வாழ்க்கை மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பல்ஹும் அலல், அதைவிட சில நேரத்தில் அவன் மோசமானவனாகும். அவனிடத்தில் எந்த நன்மையும் எதிர்பார்க்க முடியாதவர்களாகும். இது கணவனுக்கு மட்டுமல்ல, மனைவிக்கும் கடமை இருக்கு. என்ன கடமை? ஒரு திருமணத்தினுடைய அடிப்படை என்ன நோக்கங்கள்ல அவங்க இரண்டு பேருக்கும் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதித்த ஹலாலான முறையில் உள்ள உடலுறவு என்பது இஸ்லாம் அனுமதித்த காரியம். அது இஸ்லாம் இபாதத்தாக ஆக்கி இருக்கிற காரியம். பெண்கள் இந்த விஷயத்திலே பல தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன தவறான காரியம்? இஸ்லாம் திருமணம் ஆரம்பிக்கிறதற்கோ திருமண வாழ்க்கையில ஈடுபடுவதற்கோ அதை முடிக்கிறதுக்கு என்றோ ஒரு குறிப்பிட்ட வயதையோ நாட்களையோ இஸ்லாம் சொல்லலை. இது சொல்றதை நீங்க கவனமா கேட்கணும். பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அதனால இனிமேல் கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யார் நமக்கு படிச்சு கொடுத்தாங்க? யார் நமக்கு படிச்சு கொடுத்தாங்க? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் பெருசான பிறகு இனிமேல் குழந்தை பெத்துக்க கூடாது, அது கேவலமான விஷயம் என்று படிச்சு கொடுத்தது யார்? அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கா? எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆனை ஹதீஸையும் கேட்கக்கூடியவங்க கூட இல்ல இல்ல அது வேண்டாம். கணவனுக்கு தன்னுடைய மனைவியின் மீது தன்னுடைய ஆசைகள் அடக்க வேண்டிய தேவை இருக்கும் போது அதை புறக்கணித்தால் இஸ்லாம் என்ன சொல்லுது? காலை பொழுது வரைக்கும் அந்த பெண்ணின் மீது அல்லாஹ்வுடைய வானவர்களுடைய சாபம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இது சொல்றது காரணம் என்ன? பல ஆண்களோ குடும்ப பிரச்சனைகள்ல பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு காரணம் குழம்புல உப்பு இல்ல, அதுல காரம் அதிகமா இருக்குன்னு சொல்றதெல்லாம் பொய். அவனுடைய அடிப்படையான விஷயம் என்ன? தன்னுடைய தேவைகள் மனைவியால் மீது அடக்க முடியாது, அதுக்கு அந்த பொண்ணு கட்டுப்படலை என்ற காரணத்தினால் அது வேற விதமா வெளிப்படுத்துறாம. இதை பெண்கள் உணர வேண்டும். இது இப்படி வெளிப்படையா சொல்லணுமான்னு கேட்டா இங்க சொல்லாம வேற எந்த இடத்துல இது சொல்லப்படும்? யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெண்களே நீங்கள் இஸ்ராயேல் மாதிரி உள்ள இஸ்ராயேல் பெண்களை மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த பெண்கள் அவங்க ஒழுக்கம் இல்லாதவர்களாக, அவங்க சுத்தத்தை பேணாதவர்களாக இருந்ததினால் இஸ்ரவேல் மக்கள் உள்ள ஆண்கள் விபச்சாரத்துக்கு போய்விட்டார்கள். அதனால் நீங்க சுத்தமுள்ளவர்களாக உங்களுடைய கணவனுக்காக நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள்.
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல வச்சு சொல்லி கொடுத்தாங்க. இதற்கு காரணம் என்ன? இதுதான் அடிப்படையான விஷயம். இதை புரியாதவர்களாகவோ இதை தெரியாதவர்களாக நடந்து கொள்ளக்கூடாது. அதனாலதான் இளைஞர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமண வயசாகி விட்டா திருமணம் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, அதை தாமதப்படுத்தாதீங்க. இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் வருமானம் வரல, இன்னும் சொத்து சேர்க்கல, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, தங்கச்சி கல்யாணம் ஆகல, எத்தனையோ காரணங்கள். ஆனா ஹராமான காரியத்துக்கு போறதுக்கு இது எதுவுமே தடை கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஹலாலான விஷயத்துக்கு எத்தனை தடைகள், ஹராமான விஷயத்துக்கு எந்த தடையும் இல்லை. அல்லாஹ்வுக்கு மீது பயம் கிடையாது, எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம ஹராமினுடைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த செய்திகள் சொல்ல தெரியாத அளவுக்கு செய்திகள், கொலைகள், தற்கொலைகள், எல்லாத்துக்கும் காரணத்தை தேடி பாருங்க. நான் சொன்ன அடிப்படையான 2 காரணம் இருக்கும். ஒன்னு இரக்க சிந்தனை மனிதனை விட்டு நீங்கியது, மனிதனுடைய அடிப்படை தேவைகளை அறிந்த இஸ்லாம் அதற்குண்டான வழியையும் வகுத்து கொடுத்திருக்கிறது. திருமண வயதாகிவிட்டால் அதை தாமதப்படுத்தாதீங்க, திருமணம் பண்ணுங்க. ஒன்னுக்கு மேல் திருமணம் பண்ணுமா பண்ணுங்க என்று இஸ்லாம் சொல்லுது. ஊர்ல பழக்கம் இல்லாம இருக்கலாம், பெண்கள் ஒத்துக்காம இருக்கலாம், ஆனா இஸ்லாம் அங்கீகரிக்குது. அது யாரால முடியுமோ அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். காரணம் என்ன? அங்கதான் பிரச்சனை முடியும். அவனுக்கு தேவை இருக்கும், அந்த தேவை மனைவியால் பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஹராமுக்கு செல்லக்கூடாது, ஹலாலுக்கு மக்கள் விட மாட்டாங்க. இப்ப மனுஷன் என்ன செய்வான்? இதுக்கு தீர்ப்பு தான் சொல்லணும். யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாரும் சுத்தம் போட்டு வருவாங்க. ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? ஹலாலான முறையில் அதை செய்து வைக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவுகளை பற்றி மட்டும் பேசுவாங்க. நல்ல முறையில மக்களுக்கு தேவை இருக்கும் போது பணத்தை கடன் கொடுக்க தயங்குவாங்க. வட்டியை பற்றி மட்டும், அது வட்டி கொடுமையை பற்றி பேசுவாங்க. ஒரு ஆள், ஒரு சகோதரர் ஒரு 100 ரூபாய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்பதான் ஒருத்தனுக்கு கொடுத்த, இன்னொரு அரை மணி நேரம் முன்னாடி கேட்டு இருந்தா நான் தந்திருப்பேன். இதே அரை மணி நேரம் முன்னாடி இதே பதில் இன்னொருத்தன் சொல்லியிருப்பான். இப்ப ஹலாலான காரியங்களை செயல்படுத்தாத வரைக்கும் ஹராம் வளர்ந்துட்டே போகும். இது அடிப்படையான விஷயம். இதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை போன்று இரக்கம் உள்ளவர்களாக நம்முடைய மனைவிமார்களாகட்டும், நம்மளுடைய பிள்ளைகளாகட்டும், நம்மளுடைய பெற்றோர்களாகட்டும், நம்மளுடைய உறவினர்களாகட்டும், எல்லாருமே நம்மளுடைய கருணைக்கு தேவை உள்ளவர்கள். அவர்களிடத்தில் தவறாக பழகிக்கொண்டால், மோசமாக பழகிக்கொண்டால், அவர்களை நாம் உபத்திரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனைக்கு நாம் பயப்பட வேண்டும். காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய தவறுகள் வெளியில தெரியாம இருக்கலாம், பிறர் மீது நாம் நியாயப்படுத்தலாம், ஆனா எனக்கு தெரியும் நான் செஞ்சது தவறு என்று. என்னை விட என்னை படைத்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் என்று. ஒரு சில அவகாசங்களையோ நேரத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவதால அல்லாஹ் நம்ம மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்று நாம் தவறாக எண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய நடவடிக்கை ஆரம்பித்து விட்டால் நாம் அதில் தப்ப முடியாது என்ற ஒரு பயத்தையும், இது போன்ற சந்தர்ப்பங்களிலே குடும்ப வாழ்க்கையிலேயும் சமூக வாழ்க்கையிலேயும் இரக்க சிந்தனை உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லெண்ணம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அல் அஸீஸில் ஜப்பார் ஆஃபிரி தம்பி காபிலி தௌப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சந்தர்ப்பத்திலேயும் இரக்கம் கொண்டவர்களாக, அதுபோன்று நல்லெண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு நாம் அந்த குழந்தையை எடுத்து முத்தம் கொடுப்பது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்ற கருணையின் வெளிப்பாடாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார். அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற ஒரு அயராபியுடைய சம்பவ ஹதீஸில் படிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தையை எடுத்து முத்தம் கொடுப்பதை பார்த்து, ஒரு பெரிய மனுஷன் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதிலளித்தார்? உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையை வைக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்பது ரசூலுல்லாஹ்வோட பதில். அவருடைய வாழ்க்கையினுடைய அவ்வளவு சந்தர்ப்பங்களை எடுத்து பாருங்க.
தன்னுடைய கருணையின் வெளிப்பாடாக தான், அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக தான் எல்லா சந்தர்ப்பத்திலே இருந்தார். மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார், மதீனாவிலிருந்து அவரை தொல்லை கொடுத்தாங்க. எல்லாம் செய்த பிறகும் திரும்ப மக்கா வெற்றியுடைய நாள், எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணமாக இருந்தவர் அபூ சுஃபியான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி நாள், அந்த மக்காவுக்குள்ள நுழையும் போது ரசூலுல்லாஹ்வோட அறிவிப்பு என்னவா இருந்துச்சு? அபூ சுஃபியானுடைய வீட்டில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு உண்டு, அவங்களை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதோடு அபூ சுஃபியான் விழுந்துட்டாங்க, இஸ்லாத்தில் வந்தாங்க. அதன் பிறகு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ற நிலைமைக்கு அவர் மாறிவிட்டார். இதெல்லாம் எதனால? அவர் அபூ சுஃபியான் மீது போர் தொடுக்கல, அபூ சுஃபியானை கொல்லல, அபூ சுஃபியானை அடிச்சு கொண்டு வரல. அபூ சுஃபியானுக்கு அந்த நாளில் கொடுத்த அந்த கண்ணியத்தம், அவர் மீது கருணையாக நடந்து கொண்டதையும் தான் எது காரணமாயிடுச்சு? அவர் இஸ்லாத்தில் வருவதற்கு காரணமாயிடுச்சு. அது மாதிரி எத்தனையோ அடிமை பெண்கள் இஸ்லாத்தில் வருவதற்கு எது காரணமாயிடுச்சு? முஹம்மது நபி கூட சேர்ந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், அவங்களுக்கு நிம்மதி இருக்கும், அவங்களுக்கு எல்லா அர்த்தத்திலேயும் எல்லா விதத்திலேயும் அவங்களுக்கு கருணை கொண்டவராக ஒரு தூதர் இருக்கிறார் என்ற எண்ணத்தில் தான் கொள்கையெல்லாம் அவங்க பிறகுதான் படிச்சு கொண்டாங்க. இது முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் ஒரு சமூக வாழ்க்கையில நமக்கு ஏற்பட வேண்டிய எண்ணம், ஒரு சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, ஒரு சகோதரிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதை தீர்த்து வைக்கிறதுக்காக யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும் என்று குர்ஆன் கூறுகிறது. ஒரு பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்படும், நம்ம என்ன செய்வோம்? யார் நமக்கு எதிரின்னு பார்ப்போம், அவனுக்கு எதிராக நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது, இதை பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம பார்ப்போம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, அதை தீர்த்து வைக்கணும், நம்மளுடைய பகைமைக்கு பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல இது என்பது ஒரு மனுஷன் சிந்திச்சால் அதுதான் அவனுடைய இரக்கம். அதான் குர்ஆன் அடிக்கடி சொல்றது, உங்களுடைய சகோதரர்கள் மத்தியில பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தீர்த்து வச்ச பிறகும் யார் வரம் மீறுகிறானோ அவன் மீது நீங்க போர் தொடுக்கணும் என்று குர்ஆன் கூறுகிறது. அது மாதிரி உள்ள விஷயம் நம்மளுடைய குழந்தைகள் மீது, அந்த குழந்தைகளுக்கு நாம் உணவை கொடுப்பதோடு ஒழுக்கத்தை கொடுப்பதோடு நம்மளுடைய கருணையை அவர்கள் மீது நம்ம வெளிப்படுத்தணும். நிறைய பேருக்கு குழந்தைங்க மேல அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், ஆனால் அந்த பாசத்தினுடைய வார்த்தைகளோ கருணையினுடைய வார்த்தைகளோ வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நம்ம வெளிப்படுத்தி இருக்க மாட்டோம். அவங்க ஒரு நாள் காணாம ஆயிட்டோன்னா நமக்கு ரொம்ப பேஜாரா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும். ஆனா அவனுக்கு முன்னாடி அவனை தலையில தடவுதோ, அவனுக்கு ஒரு முத்தம் கொடுப்பதோ, அவன் மீது ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்வதோ, பிள்ளைகளை ஒரு நல்ல காரியத்தை செய்தால் நல்லா இருக்கு என்று சொல்வதோ நம்மிடத்திலிருந்து வராத ஒரு காரியம். அப்படி எல்லாம் செஞ்சா நான் எனக்குள்ள கண்ணியம் போயிடும், எனக்குண்டான அந்த மதிப்பு போயிடும் என்றெல்லாம் தவறாக எண்ணி நாம் செயல்படுகிறோம். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுக்கு மாற்றமான காரியம். நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன? நமக்கு கிடைக்காததை பற்றி, நமக்கு அது கிடைக்கல, நம்மளை யாரும் மதிக்கல, நான் சொன்ன பேச்சு மனைவி கேட்கல, நான் சொன்ன பேச்சு பிள்ளைங்க கேட்கல, நான் சொன்ன பேச்சு மற்றவங்க கேட்கல நம்ம சொல்லுவோம். எத்தனை பேர் சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம், எத்தனை பேருக்கு தேவையான காரியங்களை நாம் செய்து கொடுத்திருக்கிறோம், எத்தனை பேர் மீது நாம் இரக்கம் கொண்டவர்களாக செயல்பட்டு இருக்கிறோம். பாருங்க, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எதுவுமே செய்யாம எல்லாமே எனக்கு கிடைக்கணும், எனக்கு அது தரல, வாப்பா என்ன சரியா பார்க்கல, மனைவி என்ன சரியா கவனிக்கல, நான் வரும்போது அவங்க என்ன வரும்போது வெளியில எனக்கு எப்போ வந்தீங்கன்னு கேட்கல, இப்படி பல காரியங்கள் சொல்லுவாங்க. எப்போ நமக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மனைவிக்கு நாம் ஏதாவது உதவி செஞ்சிருக்கிறோம், அவங்களுக்காக நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது டாக்டருக்கு எத்தனை தடவை நம்ம கூட்டிட்டு போயிருக்கிறோம். இப்படி கணவன் என்ற அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் பண்ணாம எல்லாமே எனக்காக என் கூட திருமணத்தினால என் கூட வந்தது என்ற ஒரே காரணத்தினால வாழ்க்கை முழுக்க நான் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய எந்த நல்ல காரியத்துக்கும் நான் ஒத்துழைப்பு தராதவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணம் ஆண்கள் மத்தியில் இருக்கு. ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் அல்லது ஒரு 2 நாள் என்னுடைய உம்மாவுடைய வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அதெல்லாம் வேண்டாம். ஆண்களுக்கு மிகவும் கோபமானது முதலாளி லீவு கொடுக்கிற மாதிரி தான் பொண்ணை மனைவியை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. அப்படி இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க உம்மா கூட போய் ஒரு 2 நாள் இருந்தால் மன ரீதியாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்ப நம்ம யோசிக்கிறது என்ன? இந்த 2 நாள் யார் நமக்கு சாப்பாடாக்கி தருவா?
மனைவி இருக்கும்போது கடையில் போய் சாப்பிட்டா கூட தெரியாது. மனைவி இல்லாத நாளில் நான் 2 நாள் நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், நீ உம்மா கூட 2 நாள் போய் இருந்துட்டு வா. இதெல்லாம் நான் சொல்றது சாதாரணமாக உள்ள பெண்களுடைய மன நிலைமையை பற்றி படித்தவர்கள் சொல்ற அடிப்படையான விஷயம் இதுதான். இது மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெண்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அவங்களுடைய பிள்ளைகள் முன்னாடி அவங்களை திட்டுவது, அவங்க பிள்ளைகள் முன்னாடி அவங்களை கேவலமாக பேசுவது, இதெல்லாம் ஒரு பெண்ணின் மீது அவங்களுடைய உள்ளத்தின் மீது கடுமையான தாக்கல் செய்யக்கூடிய, அவங்களுடைய கடுமையாக அவங்களை தாக்கக்கூடிய விஷயம் என்பதை மன ரீதியாக ஆய்வு பண்ணவங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நீங்க நல்ல முறையில் பழகி கொள்ளணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கண்ணாடியை கீழே போட்டு உடைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? மனைவியை கண்ணாடி கீழே போட்டு உடைச்சா அது பழைய நிலைமை கொண்டு வர முடியாது. அவ்வளவு அழகா சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப மனைவிமார்களிடத்தில் எப்படி பழகி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையான விஷயம். அது மாதிரி நம்மளுடைய பெற்றோர்கள், அவங்க இப்ப நமக்கு சொத்து தராம இருக்கலாம், அவங்க நமக்கு அண்ணனுக்கு கொடுத்ததை விட தம்பிக்கு கொடுத்ததை விட கூட குறைய தந்திருக்கலாம். அதை இஸ்லாம் கணக்கிடவே சொல்லல. இஸ்லாம் சொல்ற அடிப்படையான விஷயம் என்ன, அவங்க சின்ன வயசுல உங்களை எப்படி பார்த்தாங்கிறத பாருங்க. நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது எப்படி அவங்க உங்களை கவனிச்சாங்க, அவங்க தூங்காம அவங்க சாப்பிடாம உங்களுடைய மலஜலத்தை எல்லாம் சுத்தம் செய்தவர்களாக எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கு என்று அவங்க வாழ்ந்திருக்கிறார் ஒரு காலம். அந்த காலத்தை பற்றி சிந்திச்சு பார்த்து அதற்காக நீங்க துஆ செய்யணும். இப்ப என்ன தருதுங்கிறது முக்கியம் அல்ல. எல்லாரும் என்ன சிந்திப்பாங்க, இப்ப என்ன தர்றாங்க, இப்ப எது தரல, இதுதான் அடிப்படையாக வச்சு அவங்க மீது எல்லாத்தையும் வெறுப்பை காட்டக்கூடியவர்களாக பாருங்க. முதியோர் இல்லங்கள் அதிகமாகிக் கொண்டே போகுது. முஸ்லிம் அமைப்புகளே முதியோர் இல்லங்கள் நடத்துற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து விட்டது. ஒரு காலத்தில் இதெல்லாம் எங்கேயோ நடக்குதுன்னு சொன்ன விஷயம் இன்னைக்கு நம்ம ஊர்களிலேயே நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் காரணம் என்ன, நம்மளுடைய இரக்க சிந்தனை போய் சொகுசாக வாழணும். பெரிய வீடு கட்டி எல்லாமே சுத்தமா வச்ச உடனே எல்லா எச்சியையும் அங்கேயே துப்பக்கூடிய பாட்டி இருப்பாங்க, இல்லை வயசான வாப்பா இருப்பாங்க. அவங்க இந்த வீட்டில் வச்சா சரி வராது. இது கிளீன் பண்றது கொடுக்கிற காசு முதியோர் இல்லத்துக்கு கொடுத்தா அவங்க அங்கே நல்லா நிம்மதியா இருப்பாங்க, நம்ம இங்க ஜாலியா இருக்கலாம். நம்மளோட விருந்தாளிகள் வரும்போது நம்ம ரொம்ப ஸ்டாட்டஸோட ரொம்ப பெருமையோட வாழலாம். இப்படி சிந்திக்கிறாங்க மக்கள். அந்த வீடெல்லாம் இல்லாத காலத்துல, எந்த வசதிகளும் இல்லாத காலத்துல அவங்க கூட தூங்காம நம்மளை பார்த்த ஒரு காலம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு காலத்துல அதை நாம் மறக்க கூடாது. 10 மாத காலம் நம்மளை சுமந்து அவங்க நடந்த காலம், அதற்கப்புறம் அவங்க நம்மளை பெத்தெடுத்தது, நமக்காக அவங்க பட்ட பாடுகள் எல்லாமே எப்ப தெரியும் நமக்கு, நம்மளுக்கு பிள்ளைகளாய் அவங்கள நம்ம வளர்க்கும் போது அது தெரியும். அவங்க நம்ம இடத்தில் தவறாக பழகி கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய உள்ளத்தில் நமக்கு ஏற்படும். அதனால் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை, அவனுடைய அன்பு நமக்கு வேண்டுமானால் நாம் பிறரிடத்தில் கருணை காட்டக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களோடு நீங்க கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு கருணை காட்டுவான். மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். கருணை காட்டாதவர்களுக்கு, கருணை வெளிப்படுத்தாதவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கருணை கிடைக்காது என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கிறார். இந்த பயம் எப்போவுமே நமக்கு உண்டாக வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் பிறரிடத்தில் நல்லெண்ணம் கொண்டவர்களாக, அன்பும் கருணையும் கொண்டவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாராக. தவறாக நாம் செய்துவிட்ட காரியங்களை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்தக்கூடிய, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்லெண்ணத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.